யாருக்கும் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் தங்களுடைய கொள்கையை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு அருகி வரக்கூடிய சூழலில் தமிமுன் அன்சாரி அவர்கள் யாரிடமும் சமரசம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய கொள்கைக்காக போராடக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒருவராக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அவரை சட்டமன்ற உறுப்பினராக கொண்ட அந்த தொகுதி மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் நான் சொல்வேன். அந்த வகையிலே அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய பல்வேறு உரைகளில் மிக குறிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிக்கல் கோவிலுக்கு ஒரு இந்து கோவிலாக இருந்தாலும் கூட அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்கும் விடுதிகள் வேண்டும், அவர்கள் நிறைய திருமணம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது தங்குவதற்கு சிரமப்படுகிறார் என்று சொல்லி அதை முன்னெடுத்தார்கள் சட்டசபையில். அதே போல் அந்த காலகட்டத்தில் சிதம்பரத்தினுடைய திருமதில்கள் சிலமான நேரத்தில் அதற்காக அரசாங்க நிதியை ஒதுக்கீடு செய்யும்போது அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தில், இன்னும் சொல்லப்போனால் அதற்கு தான் முன்வந்து நன்றி தெரிவிக்கிற ஒரு விதம். இன்னொரு கோவில், அது ஒரு சம்பந்தமில்லாத இன்னொரு துறை, சொல்லப்போனால் இந்து சமய அறநிலைத்துறை என்பது ஒரு தமிமுன் அன்சாரியாக அவர் எப்படி பார்க்கிறார் என்று இருக்கிறது. ஆக இந்த இடத்தில் அவர்கள் இதற்கு நன்றி சொல்லி அந்த விதம், நான் ஒரு மதத்துக்கானவன் அல்ல, நான் மக்களுக்கானவன் என்பதை அவர் அழுத்தமாக சொன்னார் என்று தான் நான் பார்க்கிறேன்.